ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா பாவக்காய் தொக்கு. அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பாவக்காய் வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை சாப் பண்ணியிருக்கேன். பூண்டு கொஞ்சம், ஒரு தக்காளியை பிளெண்ட் பண்ணியிருக்கேன். மசாலா பார்க்கலாம். நார்மல் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி, குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தாளிக்க கடுகு, இது கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் பாவக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பாவக்காய் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் வந்து இதில் அந்த கசப்பு வந்து இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக நான் பாவக்காய் வந்து இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இதை நான் வந்து வேறு பவுலில் மாற்றி அதே பேனில் நான் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நான் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டுமே ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ஒரு கோல்டன் பிங்க் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருந்து டொமேட்டோ ஜூஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் மசாலா எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாவக்காவையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்ச நேரம் இதை ஒரு தட்டை போட்டு மூடி வைக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக வந்து நான் நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காக தான். ஃபைனலி யம்மியான டேஸ்ட்டான பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அந்த நாட்டு சர்க்கரை வந்து எதுக்கு போட்டோம்னா அந்த கசப்பு வந்து இருக்காது. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் வரும். பாய்.